அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, மண் அடுப்பில் ஒரு சமையல் வீடியோ மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனால் அது அந்த வீடியோ இல்லைங்க, இது வேறு வீடியோ. அந்த வீடியோ வந்து எங்களது நாங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து எதுக்கு ஷேர் பண்ணுறோன்ட்டு நீங்கள் லாஸ்ட் வரை இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே நம்ம பழமொழி பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பழமொழி பார்க்க போகிறோம். அந்த பழமொழி என்னென்னு பார்த்துடலாம். ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டி தான் நான் சொல்ல முடியும் பழமொழி. நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே நம்மளுடைய ஓட்டு வந்து பதிவு பண்ண போகிறோம், சரியா? அதனால் நம்ம வந்து எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படணும். அப்போ தான் நம்மளுடைய எதிரி வந்து எவ்வளோ பலவானாக இருந்தாலும் நம்மளுடைய ஒற்றுமையால் அந்த எதிரியை வந்து சீக்கிரமாக வீழ்த்த முடியும். அதனால் உங்களுடைய ஓட்டு உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே நல்லா நீங்களே தேர்ந்தெடுத்து போடுங்க. அதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம். ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. நீங்கள் அப்படியே நல்லா காற்று நல்லா அடிச்சிட்டு இருக்குது. இந்த வீடியோ நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். மணி கரெக்டாக 11 ஆகுது. எங்கள் வீடியோவில் வந்து இந்த ஒரு விஐபி வந்துட்டு போயிட்டாங்க. அது நீங்கள் பாருங்கள் யார் வந்தாங்கன்ட்டு. அப்புறமா போயிட்டாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொல்லிடுறேன், நான் தான் சாம் பேசுகிறேன். ஏன்னா நான் இருட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. கடந்த 5 வருஷமாக நம்மளோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன விஷயம்னா, நாளைக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள். எல்லோரும் நான் வெளியே போகிறேன், ஒரு ஊருக்கு போகிறேன், அந்த நாள் வந்து நான் வேறு மாரி செலவு பண்ண போகிறேன், ஓட்டெல்லாம் எவடா போடுவேன், போய் வேலையை போடுறேன் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட தயவுசெய்து சுற்றாதீங்க. அவங்க தான் நம்மளுக்கு எடுக்கிற பெரிய ஆட்கள். தயவுசெய்து நம்மளோட கடமையை வந்து நம்ம செய்யணும். முதல்ல ஓட்டு போடுங்க. அதுக்கப்புறமா கூட சாப்பிட போங்க. சாப்பிடாம கூட காலையில் போய் ஓட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய கூட்டம் இருக்கும், நான் லைனில் நிற்க மாட்டேன் அப்படின்னு பிஹேவ் பண்ணுறவங்களாம் சில ஆட்களை பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ண நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருப்பாங்க, லைனில் நின்று ஓட்டு போட்டு போகிறாங்க. நம்மளாம் ஒன்றுமே இல்லை.
இன்றைக்கி வந்து இப்போ வந்து டைம் வந்து 10 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து டேட் வந்து 17, நாளைக்கு வந்து 18. நாளைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கடமை இருக்குங்க. எல்லார் வீட்லேயுமே எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது. அப்புறமா நீங்கள் யோசிக்க போகிறீங்க, கடமை இருக்குன்னா ஏதோ நான் ஒரு வேலை செய்யணும் போல் மறந்துட்டேன்னு எல்லாருமே யோசிக்க போகிறீங்க. இல்லைங்க, நம்ம எல்லாருமே நாளைக்கு ஓட்டு அளிக்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பிரதமரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். உங்களுக்கு யார் யார் பிடிக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அதாவது நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்தால் இப்படி நடக்கும், நம்மளுக்கு சூழ்நிலை மாறும் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லதாக இருக்கிறபடி நீங்கள் யோசித்து உங்களுடைய ஓட்டுக்களை அளிங்கள். அதனால எல்லாருமே உங்களுடைய ஓட்டுக்களை பதிவு பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு நாள் லீவுன்னு நினச்சிட்டு நல்லா எல்லோரும் தூங்கிட்டு போகிறீங்க. அந்த ஒரு நாள் லீவு, நாளைக்கு ஒரு நாள் லீவு தான் நம்மளுக்கு வந்து 5 வருஷம் வந்து நல்லது ஆகும் போது. அதனால் அந்த ஒரு நாள் கூட இல்லைங்க, 1 ஹவர் ஒதுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போட்டு சீக்கிரமாக இருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறமா நீங்கள் 5 வருஷத்துக்கு சந்தோஷமாக இருக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம ஓட்டு போட போகிறோம். ஓட்டு போகிறது வந்து நம்மளோட கடமை. 5 வருஷத்துக்கு நம்ம செலக்ட் பண்ண போகிற பிரதமர், அது நம்ம போட போகிற ஓட்டில் தான் இருக்குது. நான் ஓட்டு போட மாட்டேன், நோட்டால் தான் போடுவேன் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நோட்டான்றது ஒரு கணக்கும் கிடையாது. ஆனால் ஓட்டு போடணுன்றது வந்து நம்மளோட இந்திய குடிமகன்களோட ஒவ்வொருவரோட கடமை. அதனால் யாருக்கு அவங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கவுங்க மன விருப்பத்தின்படி அவங்க ஓட்டு போடுங்க. அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சின்ன நேரம் தான் நம்ம நாட்டினுடைய கஷ்ட நஷ்டம் எல்லா சூழ்நிலையும் மாற்ற போகுது. இது வரைக்கும் நம்ம கடந்த 5 வருஷத்தில் நம்ம எப்படி இருந்தோம்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் மறக்காமல் ஓட்டு போடுங்க. நன்றி. நாளைக்கு நமக்கு எலெக்ஷன் நாள், எல்லாரும் வாக்களிக்க மறந்துடாதீங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச நபருக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு யாருமே பிடிக்காதுன்னா அதுக்கு ஒரு சின்னம் வச்சுருப்பாங்க, அதுக்காக அதில் போட்டிங்கன்னா அது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால் உங்கள் வாக்கை சரியான நபருக்கு தேர்ந்தெடுத்து போடுங்க. ஒரு ஓட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற உரிமையும் நம்ம இழந்து போகக்கூடாது. நம்ம ஓட்டை யாருக்காவது நமக்கு விரும்பினவங்களுக்கு போட்டு நம்ம தேசத்தை காப்போம். நன்றி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள். நிறைய பேர் வந்து 18 வயசை முடிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு முதல் ஓட்டாக இருக்கும். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம ஒரு 4-5 வாட்டி ஓட்டு போட்டோம் தான் அப்படி பிஹேவ் பண்ணுவீங்க. ஐயோ ஓட்டை அதெல்லாம் நான் போக மாட்டேன், ஐயோ நான் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் ஓட்டு போட போவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதில்ல. போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா 79% தான் ஓட்டு வந்திருக்கு. மிச்சம் 21% எங்கே போனீங்கன்னே தெரில. ஓட்டு போட போனீங்களா, எங்கே போனீங்கன்னே தெரில. நிறைய பேர் ஓட்டு இல்லாமல் நிறைய பேர் மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னடா இது, நம்ம இந்த நாட்டிலே பிறந்திருக்குமே, நம்மளுக்கு ஓட்டு இல்லையே. ஓட்டு உரிமை இல்லாதவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும், ஏன்னா இந்தியாவில் தான் இந்த எலெக்ஷன் நடக்குது. உங்களுக்கு ஓட்டு இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்துங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு ஒரு நாளுக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா 5 வருஷம் நம்ம கஷ்டப்படுவோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு போய் ஓட்டு போடுங்க. எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த இடத்துல மட்டும் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவு ஃபோக்கஸில் மட்டும் தான் வந்து ஹீட் வரும். அதனால் தோசை வந்து கரெக்டாக வராதுன்னு சொல்ல முடியாது. நான்ஸ்டிக் தவாவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வரும். ஆனால் இந்த கல் தவை எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வச்சு பண்ணும்போது ரொம்ப சங்கடப்படுவோம். இந்த அடுப்பு ரொம்ப ஈஸியாக வருது. அதை நினச்சி தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து கரெக்டாக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. நம்ம தான் இதை ஏதோ புதுசாக அங்கே பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். எஸ், கோல்ட் இஸ் எப்பவுமே கோல்டு.
இப்போ நிறைய பேர் வந்து போன வீடியோவில் கூட பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க நாங்கள் வந்து 6வது மாடியில் இருக்கோம், அதனால் எங்களை அடுப்பு யூஸ் பண்ண முடியல அப்படி இப்படி சொன்னீங்க. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எங்கன்னா யார் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அதுமாரி இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் கூட எங்கே இருக்கோம்னா கிட்டத்தட்ட 2வது மாடிக்கு மேலே இருக்கோம், அதாவது 3வது மாடியில் இருக்கோம். மொட்டை மாடியில் உட்காந்துருக்கோம். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நாங்கள் வந்து கீழே இருக்கோம்னு. நம்ம எங்கன்னா இருக்கோம், ஓப்பன் கிச்சனில் இருக்கோம். கரெக்டாக இப்போ வந்து உங்களை வந்து நாங்கள் அடுப்பு வாங்கி விறகு வாங்கி சமைங்கன்ட்டு நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லலை. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ண போகிறீங்க. எங்களுக்கு நம்மளுடைய நியூ கிரியேஷன் 21.5ல் வந்து என்ன பண்ணலான்னா நம்மளுடைய குக்கிங் வீடியோ வந்து எனக்கு அடுப்பில் செஞ்சு போடணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் நாங்கள் இந்த அடுப்பு வாங்கி விறகு வாங்கி சமைக்கலான்ட்டு, ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ட்டு யோசித்து தான் நாங்கள் இந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், நீங்கள் வந்து அடுப்பு மண்ணில் வச்சுருக்கீங்க ஆனால் பாத்திரத்தை வந்து சில்வர் பாத்திரத்தில் ஏன் குழம்பு செய்கிறீங்கன்னு கேட்டிங்க. அதுக்கு வந்து நாங்கள் ஒன்றே சொல்ல தான் நினைக்கிறேன் அந்த சிஸ்டருக்கும். நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, எங்களால் இருந்த இதில் இப்போ அடுப்பு மட்டும் தான் வாங்க முடிஞ்சிச்சு. ஃப்யூச்சரில் எங்களால் முடிஞ்சால் நாங்கள் மண் பாத்திரம் தான் வாங்குவோன்ட்டு நாங்கள் முன்னாடி வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மண் பாத்திரம் கண்டிப்பாக வாங்குவோம். நம்ம நினச்ச பிரகாரமாக நம்ம கையில் இருந்து உடனே போய் வாங்க முடியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும். ஏன்னா லாஸ்ட் தோசை எவ்வளோ ஃபீல் பாருங்க, நீங்கள் வரல பார்த்தீங்களா, நீங்களே வந்துட்டீங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு தோசை தான் வரும். மிச்ச தோசை நீங்கள் ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு தோசை இருக்குது. நெருப்பு நல்லாவே எரியுது. இது என்ன பாட்டில்? இது எங்களுடைய அடுப்பில் வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு தோசை செய்கிறோம். அதுக்கப்புறமா சட்னி நாங்கள் கீழேயே அரைச்சிட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு சூட் பண்ணிடுவோம். பிளேட்ஸ் வச்சுருக்கோம், அப்புறமா தண்ணி வச்சுருக்கோம். எங்களுடைய டைனிங் டேபிள் பார்த்துட்டிங்களா? அடுத்தது நாங்கள் சாப்பிட போகிறோம், அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. கட்டை வந்து நாங்கள் 2 கிலோ 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். நல்லாவே கற்பூரம் மாதிரி கட்டை நல்லா கரையுது, நல்லா பற்ற வச்சா நல்லா பற்றிக்குது. நீங்கள் இப்போ கடையில் எப்படியாவது உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்தால் இது இப்படி கட்டை இருக்கும் பாருங்கள். அதாவது எல்லா பொருள் செஞ்சுட்டு மிச்சம் மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி கட்டை அவங்களே வெட்டி வெட்டி அழகாக வச்சுருந்தாங்க. அது மாதிரி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். காலையில் எங்களுக்கு வேலை கட்டை போட்டு தண்ணி செஞ்சு வச்சுருக்கோம். அது செஞ்சு வச்சுக்கிறோன்னே செஞ்சு போகும். ஏன்னா அது மட்டும் தான் நாளைக்கு வாங்க. ஆண்டி போதும், ஆண்டி போதும் போதும் போதும். நல்லா இருக்கும் சார். நீங்களும் நல்லா சாப்பிடுவீங்களா? பாருங்க எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கும்போது ஆண்டி அண்ணாவை வச்சு வீடியோ பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. எடுத்த வீடியோக்கு என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடுச்சு. அதனால கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்தோம். தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எல்லாமே வீடியோ போயிடுச்சு. அதில் இருந்த சந்தோஷத்தை விட இன்றைக்கி டபுள் மடங்கு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா நாங்கள் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம் நம்ம சேனலில். நம்மளுடைய சமையல் வந்து அடுப்புலேயே செஞ்சு காட்டுற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த இதுக்கு ஆண்டியும் அண்ணாவும் வந்தது எங்களுக்கு திருப்பி இல்லை. அது வந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறமா
நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். ஆண்டி எப்பவுமே வர மாட்டாங்க, திடீர்னு வந்துட்டாங்க. நாளைக்கு வேறு ஓட்டு போடணும். அதெல்லாம் நினைக்கும் போது நல்லா லீவாக வருது. அதனால் ஜாலியாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணணும். நல்லா ஜில்லுன்னு இன்றைக்கி சரியான காற்று அடிக்குது. ஏன்னா நாளைக்கு ரொம்ப பெரிய நாளுனால காற்று அடிக்குது போல். எல்லாமே ஒரே காடோட கிரேஸாக இருக்குது. நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஓட்டு.